நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போச்சு போச்சு, அவ்வளவுதான். யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் போச்சு, முடிச்சு. புலம்பிட்டே வராடா, பேசாம இல்ல இல்ல, அவ்வளவுதான். யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் போச்சு. மாப்பிள, உனக்கு 7.5 நாட்டு சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் எப்பயாவது உன்னை காப்பாத்திடலாம் நினைச்சேன். ஆனா இனிமே அந்த கடவுளே நினைச்சாலும் உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. யாரா பண்றா? தெரியலையே, கரைச்சு வீட்டுல நடந்தது இங்கே பூரா தெரிஞ்சு. மாப்பிள, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கா. டேய், வாந்தி வருதா? டேய், ஏதோ பயத்துல மயக்கம் வந்தா கூட பரவாயில்லடா, இது என்னடா புதுசா இருக்கு, வாந்தி வருதுங்கறியடா. என்ன வாந்தி வர்ற மாதிரி நடிச்சா உன்னை அல்கேட் சுத்துவேன்னு நினைக்கிறியா? மாப்பிள, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறாத. நீ இதுக்கு மேல இங்க இருக்கிறது உனக்கு நல்லது கிடையாது. நீ அல்கேட் கையில மட்டும் சிக்கின உன் கதை முடிஞ்சு. அதனால தயவு செய்து இங்க இருந்து கிளம்பிரு. மாப்பிள, காய்ச்சல் சொல்லிட்டு போயிருவா. அவன் வேணான்னு சொல்லுவேன். அப்புறம் உன்னை அடிக்க வந்தாங்க பாரு, அவங்க கூட சண்டைக்கு போவேன். நம்மளும் போய் அவங்கள அடிப்போம். அவங்க பூரா நம்மளை தூக்கி போட்டு கழுத்திலே மிதிப்பாங்க. அப்புறம் காலேஜே கலவரம், கரஸ் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு டிசி கொடுக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையாடா? மாப்பிள, நான் சொல்றது ஒழுங்கா கேளு. டே, ரோட்ட பக்கம் போனா ஏதாவது ஒரு அரிசி லாரி வரும், அதுல ஏறி ஏதாவது ஒரு ஊரை பக்கம் போய் 4 நாள் செட்டில் ஆயிரு. இந்த பக்கம் தலையே காட்டிடாத. அல்கேஸ் உன்னை காலேஜ் பூரா தேடி பார்ப்பான். நீ கிடைக்கலன்னு வை, உன் மேல இருக்க ஆத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு குறையும். அந்த கேப்ல அவனை சமாதானப்படுத்த முடியுதான்னு பார்ப்போம். அப்புறம் கிளம்புறான் மாப்பிள, தயவு செய்து. போயிட்டு வா மாப்பிள. போராளே பொன்னு தாயே, பொல பொலவென்று கண்ணீர் விட்டு, தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ண விட்டு, பால் பீச்சும் மாட்ட விட்டு, பஞ்சாரத்து கோழிய விட்டு, போராளே பொட்ட புள்ள ஊற விட்டு. போராளே பொன்னு தாயே, பொல பொலவென்று கண்ணீர் விட்டு. என்ன டேய், இன்னும் இந்த காலையில் உள்ள தூசி துரும்பலாம் எடுத்து நோண்டுவியா? வேணா ஒன்று நோண்டுற வரியா? ஓகே, அவன் தான் தூசி துரும்பலாம் நோண்டுறான், நீ என்ன பண்ற? மாப்பிள, வாபாலா, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. அதான் தெரியுமே. எப்படிரா? டேய், பொழுது விடிஞ்சிருச்சு, பிரச்சனையோட தானே வருவே நீ. டேய், என்னடா பிரச்சனை? நம்ம காலேஜ் செவுத்துல என்னை காத்தாடி முழுசா பார்த்துட்டா குமுறுகிறார் ஹரிணி. நீ எழுதி போட்டுருக்கடா மாப்பிள. என்னடா சொல்ற? ஆமா மாப்பிள, எவன் பண்ணாங்கன்னு தெரியல, பாவி பயலுக இப்படி பண்ணிட்டாடா. காத்தாடி எங்க? ஓடிட்டா மாப்பிள. ஏண்டா? இங்க இருந்தா பிரச்சனையாருன்னு நான் தாண்டா ஒரு அரிசி லாரியா பிடிச்சி ஏத்தி அனுப்பிச்சு விட்டேன். நல்ல வேலை பண்ணடா. டேய், இத பண்ணது காத்தாடி தான். இத பண்ணிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான்னு ஆல்கேட்ஸ் நினைச்சிட்டா? டேய் குள்ளப்பள, அப்படி நினைச்சா கூட பரவாயில்லடா, அந்த பயலை போட்டு பொழந்து எடுத்துட்டானா என்னடா பண்றது? அதுவும் கரெக்ட் தான். சரி, எங்கடா பார்த்த? பைக் பார்க்கிங் பக்கத்துல. இல்லையே. ஏண்டா லூசு பையல, பார்த்து அழிக்க வேணாமா? வேற எவனாவது காலேஜ்ல பார்த்து பிரச்சனை ஆயிருச்சுன்னா? போடா, நான் அழிக்கும் போது என் கைரே பதிஞ்சிருச்சுனா? டேய், வெட்டி முண்டை வீணா போன தண்டம், முதல்ல போய் அழிடா. நான் மட்டும் எப்பறம் தனியா போறது? ஏய், டோன்ட் வரி, அண்ணா இருக்கல, நானும் கூட வரேன். ஓகே ரைட், போமா. வந்து தொலை. உள்ளப்பள, சீக்கிரமா வந்து தொலைடா. டேய், இப்ப எதுக்குடா இவ்வளவு அவசரம்? குடியா முடிக்கிற போது. ஆமாண்டா, அல்கேட்ஸ் பார்த்துட்டாடா குடிதாண்டா முழி போயிரும். ஓவரா பேசுனீங்க, நல்லா மூக்குக்குள்ள விட்டு கடகடகடன்னு கடைஞ்சு எடுத்துருவேன். எந்த படுவாய் இப்ப எழுதி தொலைஞ்சான்னு தெரியலையடா. சும்மா சொல்லக்கூடாது மாப்ள, அந்த கையெழுத்து ஒவ்வொன்றும் முத்து முத்தா இருந்துச்சுடா. ஒருவேளை மாறி முத்தி எழுதிருப்பானோ? ஒருவேளை இத காத்தாடி பண்ணிருப்பானோ? டேய், இது ரொம்ப முக்கியமாடா, வாடா. டேய் இருடா, எனக்கு என்னமோ இதை ஒருத்தன் பண்ணிருக்க மாட்டான்னு தோணுதுடா. எப்படி சொல்ற? டேய், ஒருத்தன் எழுதும் போது இன்னொருத்தன் பக்கத்துல இருந்து பாத்துருக்கணும்ல. பரவாயில்ல மிஸ்டர் அப்பு, உங்களுக்கு அறிவு இருக்குன்றத நீங்க அடிக்கடி நிரூபிக்கிறீங்க. அந்த வேண்டாத 2 பேரு யாருங்கிறத உடனே கண்டுபிடிக்கணும் மிஸ்டர் பாலா. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏண்டா, நம்ம ஒருத்தர் 2 பேரையா கலாய்ச்சிருக்கான்? ஒரு வய விடாம இந்த ஊரே கலாய்ச்சி தள்ளி இருக்கும். அதுல எவனோ ஒருத்தன் தான் இப்படி ஆப்பு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இதை எத்தனை பேர் படிச்சு தொலைச்சிருக்கீங்கன்னு வேற தெரியல மச்சான். ஏமாப்ல, உனக்கு எவன் மேல டவுட் இருக்கு? டேய், எனக்கு நம்ம கிளாஸ் ஸ்வாதி இருக்கல்ல, அவ மேலதான் டவுட்டா இருக்கு. ஏன்னா அவளுக்கு தான் காத்தாடினாலே ஆவாது. ஒருவேளை அவ பண்ணிருப்பாளோ? புள்ளப்பல, ஒரு பொம்பளை பிள்ளை போய் இன்னொரு பொம்பளை பிள்ளைய பத்தி இப்படி எழுதுமாடா? எஸ், யூ ஆர் ரைட். இதை நான் யோசிக்கவே இல்லை. ஏண்டா, ஒருவேளை நீ எதுவும் எழுதிட்டியா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அம்புட்டு கைட்ட நீ எங்க எழுத போற? இவன் எழுதி தொலைஞ்சான்னு தெரியலையே. அல்கே தெரிஞ்சா நம்ம 2 பேரும் மர்டர் தாண்டி.
அறிவு கிட்ட லூசு எரும கத்தாரா மாடா கத்தாரா குள்ளப்பளே கத்தாரா. டேய் இங்க பாரு, நான் நைஸா போய் அழிக்கிறேன். நீ இந்த பக்கம் எவனு வரான் பாத்துக்க. என்ன சரி பசங்க வந்து என்ன பண்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? பாலா ஒட்டரை அடிக்கிறான் சொல்லு, ஒட்டரை அடிக்கிறான். ஏன்டா ஏதாவது பொய்ய சொல்லி சமாளிடா. ஐயோ பொய்யா? நேக்கு பொய்யெல்லாம் சொல்ல வர்றது அபிஷ்டு அபிஷ்டு. டேய் இங்க பாரு, நான் ஏற்கனவே பயங்கரமான டென்ஷன்ல இருக்கேன். இனி நீ தேவையில்லாம ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாத, பாத்துக்க. நாசமா போறீங்க. எவ்வளவு எவ்வளவு அழுத்தி நலாலி நலாலி. இந்த பக்கம் எவ்வளவு வரல, இந்த பக்கம் யாரும் வரல. நல்லாலிடா, நல்லா ஓடு. அப்பு இங்க வர அருணி பூஜை எப்படி வரைஞ்சிருக்காயிட்டு? அல்கேட்ஸ் வாங்கி கொடுத்த மல்லிகைப்பூ முதற்கொண்டு வரைஞ்சிருக்காயிடா அப்பு. வணக்கம் நண்பா. எங்க இந்த குள்ள புயல் ஆளுக்கனா ஊரை விட்டு ஓடிட்டான் போலயே. நண்பா நண்பா, நான் அழிக்கிறதுக்கு தான் நண்பா வந்தேன். நானும் வேணான்னு ஒதுங்கி போறேன். நண்பா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நாங்க யாரும் இது பண்ணல நண்பா. சத்தியம் பொய்யா பேசுற பொய். நண்பா நாங்க சொல்றதை கேளு நண்பா, நாங்க யாரும் இது பண்ணல நண்பா. எங்களை நம்பு நண்பா, நாங்க யாரும் இது பண்ணல சொன்னா கேளுடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்களை நம்பு நண்பா, நாங்க யாரும் இது பண்ணல சொன்னா கேளுடா. யோயோ சட்டையெல்லாம் கழட்டாதையா, இது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. சொன்னா கேளு, பேசி தீர்த்துக்கலாம். சொன்னா கேளியா, நாங்க யாரும் பண்ணலையா? அவசரப்படாதியா, நீங்க சொன்னா கேளு, நாங்க பண்ணல. நீ தேவையில்லாத வேலை பாக்குற. இங்க பாரியா, பசங்க எல்லாரும் உட்கார வச்சு பேசுவோமியா? போடா மெண்டலு. ஐயோ அல்கேட்ஸுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எங்க போனா விட மாட்டேன்டா. நில்றா. மாப்பிள்ளைகளா எங்கடா போய் தூங்கிய? வாங்கடா, இந்த பைத்தியக்கார அடிக்கலாடா. ஐயப்பா ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டேனே. சின்ன கேப்பா இருக்கே, போகலையே. வட்டானே ஐயோ அல்கே சிரியா, சொல்றதை கேளியா. இங்க பாரு, நம்ம பேசுவோம்யா. எல்லாரும் பேசுவோம். டேய் வாடா, போய் கார்த்திட்டு சொல்லலாம். பசங்களுக்கு மட்டும் தெரிஞ்சோ வாய உடைச்சிருவாடா. நல்லா போடுறா மாப்ள, மூஞ்சி ஓடுறா. அப்பே குத்துறா, வாய குத்துறா. எங்க போய் தொலைஞ்சானுங்க? போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆளையே காணோம். கார்த்தி, அல்கேஸ் பாலாவே அப்பயும் அடிச்சுட்டான் கிரவுண்ட்லடா. பாரா ஸ்டாப் இட். இவன் மண்டிய திறந்தாலே நம்ம சரி வரா. ஏய் உன்னை இருடா பாத்துக்கிறேன். ஏய் வாடா மாப்ள.
இது என்ன காலேஜா இல்ல ரவுடிசம் பண்ற இடமா? என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க உங்களுக்கு எல்லாம்? என்ன ஏன் கேக்குறீங்க? இந்த பிரச்சனை காரணம் இவனுக்கு தான். போடா பைத்தியக்காரா, நாங்களடா இத பண்ண. முதல்ல வாயை மூடுறியா பாலா? எங்கேயோ என்னைக்கும் நடந்த பிரச்சனையை இங்க ஏன் கொண்டு வர? கொண்டு வந்தது நான் இல்ல, இதோ நிக்கிறானுங்கல்ல இவனுங்க தான். அன்னைக்கு துணி மாத்தினதை பாத்துட்டானுங்கல்ல, செவுத்துல எழுதிருக்கானுங்க. மேம், இத நாங்க பண்ணல. எங்களுக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியும். இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் எப்படி அழிக்க வந்தீங்க? ஏய், நான் இருக்கும் போதே ஆளுக்கு ஆளு குரல் உயர்த்தி பேசுறீங்களா? உங்க பொறுக்கித்தனத்தை இங்க வந்து காமிக்கிறீங்களா? நான் யாரையும் பார்க்க மாட்டேன். இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணீங்கன்னா போலீஸ் தான் கூப்பிட வேண்டியிருக்கும். என்ன மிரட்டுறீங்களா? நான் ஒண்ணும் மிரட்டல, சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு வேற வழி இல்ல. எனக்கு என் காலேஜ் தான் முக்கியம், அதோட பேர் தான் முக்கியம். அதை கெடுக்கிற மாதிரி யார் நடந்துக்கிட்டாலும் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படியா? அப்ப செவுத்துல எழுதுறானுங்கல்ல, அவனுங்களை கூப்பிட்டு டிசி குத்து அனுப்புங்க. ஏய், நாங்க பண்ணதுக்கு ஆதாரம் இருந்தா சொல்றோம். நாங்க இப்பவே டிசி வாங்கிட்டு போயிடுறோம். அதை விட்டுட்டு பண்ணாததுக்கெல்லாம் எங்களால பழி ஏத்துக்க முடியாது. ஏய், நீங்க தானே பண்ணீங்க. எங்கடா அவன்? யாரா இந்த காத்தாடி? ஏய், இந்த அசிங்கமா பேசுறவெல்லாம் வச்சுட்டேன்னு வை, வாயை உடைச்சிருவேன். நான் தான் என் ஊருக்கு போட்டும்னு அனுப்பிச்சு விட்டேன். என்ன இந்த மாதிரி வார்த்தையில யூஸ் பண்றீங்க? இது காலேஜ், ஞாபகம் இருக்கா? நான் அப்படிதான் பேசுவேன். தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு தானே ஊருக்கு அமைச்சிருக்காங்க. ஏன் இல்லனா இங்கே இருக்க வேண்டியதானே? ஏய், எங்களையும் எப்படி அடிக்கிறியடா? அவன் கிடைச்ச சாவடிச்சிருவாடா நீ. நிறுத்துங்க. இதை யார் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு காலேஜ் முதல்ல விசாரிக்கும். அது வரைக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. மீறி பண்ணீங்க, எல்லாருக்கும் டிசி தர வேண்டியதா இருக்கும். கிளம்புங்க, முதல்ல கூட்டத்தை கலைங்க. கார்த்தி, உன் பசங்களை கூட்டிட்டு கிளம்பு. அல்கேட்ஸ், நீ கிளம்பு. என் சந்தோஷத்தை அழிச்சிட்டீங்கல்ல. உன்னை கிறுக்கடி மகனே ஒரு நாள். பிளான் பண்ண மாதிரி எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சுடா. ஆனா கடைசி நேரத்துல அந்த பொம்பளை வந்து எல்லாத்தையும் சொதப்பிச்சுடா. ஜஸ்ட் மிஸ்ரா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா பால் அந்த கல்ல போட்டு அவன் மண்டையை உடைச்சிருப்பான்டா. அதுக்குள்ள இந்த அம்மா வந்து கெடுத்துடுச்சுடா. வந்தமா ஏசி ரூம்ல தூங்கினமா தானே இருக்கும் அந்த பொம்பளை. திடீர்னு என்னடா ஆச்சு அந்த பொம்பளைக்கு? அந்த அழகுக்கு எதுவும் இல்லடா, நமக்கு தான் டைம் சரியில்லை. என்னது, நமக்கு நேரம் சரியில்லையா? போடா பைத்தியக்காரா, இப்ப நமக்கு தான் நேரம் கரெக்டா இருக்கு. பிரச்சனை எப்படி பத்திக்கிட்டு இருக்குன்னு பார்த்தல. நம்ம எழுதுனப்போ இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா வரும் நினைக்கலடா. ஆனா நம்ம எழுதுனது அழைக்கணும்னு மாட்டினானுங்க பாரு, அங்கதான்டா விதி நிக்குது. பொறி வச்சது நானாச்சே, தப்பிக்க முடியுமா? மச்சான், நாடகத்துல நடிக்கிறப்ப நம்பியார் அளவுக்கு வேலை பாக்குறடா. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நல்லா வருவடா. நம்ம அடுத்த பிளான் என்ன மச்சான்? நம்ம அடுத்த வாட்டி போடுற பிளான்ல அந்த ஆல்கேட் சாலணும். ஆமாண்டா, இந்த கார்த்தியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் டேமேஜ் ஆறானுங்க. இந்த ஆல்கேட்ஸ்க்கு எதுவுமே ஆக மாட்டேங்கிறா. அவ்வளவுதான், உனக்கு தெரியும். அவனுக்கு அடி வெளியே கிடையாது, உள்ள. இவனுங்களோட அவனுக்கு தான் வலி அதிகம். அவன் ஆள் அரிணியோட மானம் கொடி கட்டி பறக்குது இல்ல. இனிமே அவன் நிம்மதியா இருக்க மாட்டான். இனிமே தான் அவன் அழ ஆரம்பிப்பான். அவன் அழணும்டா. 4 ரூமுக்குள்ள அழுறவன் வெளியே வந்து கத்தி அழணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். இல்ல மச்சான், எனக்கு என்னமோ நம்ம 2 பேர் சேர்ந்து ஓவரா போறோமோன்னு தோணுது. போவோம், இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது? இந்த சந்தோஷத்துல சின்ன வருத்தம்டா. தேவையில்லாம கார்த்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உதப்படுறானுங்க. ஆமால, அவனுக்கு அடி வாங்குறது கஷ்டமா இருந்தா நீ வேணா அடி வாங்க. டேய், உனக்கு ஏன்டா அது நல்ல எண்ணம்? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? போடா டேய். மச்சான், இந்த பிளான் கரெக்டா சொதப்பாம நடந்துருச்சு. அடுத்த பிளான் இதே மாதிரி போடு. எங்கயாவது தப்பாச்சு நாம 2 பேருமே காலிடா. டேய், அதெல்லாம் எதுவும் ஆகாது. எவனுக்கும் நம்ம மேல எந்த டவுட்டும் வராது. நீ கவலைப்படாத. கவலைப்படாத இல்ல மச்சான். மாட்டணும் செஞ்ச வேலைக்கு பசங்க கையை கால ஒடிச்சு 6 மாசம் உட்கார வச்சிருவானுங்கடா. டேய், என்ன பயமுறுத்துறியா? நான் ஏன்டா உன்னை பயமுறுத்த போறேன்? உண்மையை சொல்றேன்டா. டேய், நான் கழுவுற மீன்ல நழுவுற மீன்டா. என்ன இவனுங்க கிடையாது. என்ன படைச்ச ஆண்டவனே வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே ஒவ்வொரு காயும் எப்படி நவுத்தணும், எப்படி வெட்டுறன்றதை மட்டும் பாரு. வா, கேண்டீன் போலாம். போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மெதுவாடா மெதுவாடா. அப்பா கட்ரா, மெதுவா பாத்துறா டேய். அப்பா மாப்பிள மாப்பிள, அவன் சாதா வாலியில் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல மாப்பிள. கக்கூஸ் வாலியில் அடிச்சான்டா. டேய்,
கரசு மட்டும் இன்னைக்கு வராம இருந்துச்சு அவன் மண்டே இந்நேரம் கள்ள தூக்கி போட்டு திறந்துருப்பான்டா. டேய் அதை அழிக்கிறதுக்கு தானடா போனீங்க, அதை விட்டு ஏன்டா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க? யாரு அவன்? நாங்க அவன் கூட சண்டைக்கு போனா நாங்க அழிக்க தாண்டா போனோம். எங்க இருந்து வந்தான்னு தெரியல, திடீர்னு முதுகு பின்னாடி நின்றுக்கிறியான். பேச்சே உள்ள மாப்பிள்ள டகார்னு கையில சிக்கிறத எடுத்து திட்டும் திட்டும் திரும்ப அடிக்க ஆரம்பிச்சான்டா. இந்த குள்ள போயெல்லாம் கண்ணு மிகிற நேரத்துல என்னைய தனியா விட்டு ஓடிட்டான்டா. மாப்பிள்ள பாத்ரூம் துடைக்கிற போத கொண்டு எடுத்து பூச்சில விட்டு ஆட்டாட்டா ஆட்டிட்டாட்டா. இன்னும் நாத்த போலடா. டேய் அதான் மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்ல, வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே நீங்க பண்ணலன்னு. டேய் என்னத்தடா சொல்ற? அவன் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான்டா, மாடு மாதிரி அடிக்கிறான்டா. சின்ன வயசுல மாடு மேய்ச்சிருப்பான் போல இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள நீயே பாரு மாப்பிள்ள, இந்த பாப்பா மூஞ்சிக்காரெல்லாம் பார்த்தா அடிக்க தோணுமா மாப்பிள்ள? இவனை உள்ள வச்சு நெஞ்சில குத்துறா மாப்பிள்ள, குத்து அந்த குத்துறாடா. டேய் நெஞ்சில குத்துறது மட்டும் தான்டா உனக்கு தெரியும், கண்ட இடத்துல எல்லாம் குத்திட்டாடா. அவன் என்னடா பைத்தியக்கார மாதிரி பிஹேவ் பண்றான்? பைத்தியமே தான் மாப்பிள்ள. நல்ல வேளை நம்ம காத்தாடிய ஊர பக்கம் பேக்கப் பண்ணா, அத மட்டும் இவன் கையில கிடைச்சுதான் நோய் தீத்திருப்பா. டேய் முடியலடா, உடம்பெல்லாம் செம்ம வலி வலிக்குதுடா. மாப்பிள்ள காரசு மட்டும் இன்னைக்கு வரலன்னு வை, அவனை இன்னைக்கு தீத்திருப்பேன்டா நானு. சரி விடுறா, அதே ஏன்டா திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க? டேய் பேசாதடா, நீ எல்லாம் பேசாதடா. 2 பேரும் அழிக்க அனுப்பிச்சு விட்டியே, என்னாச்சு? டைம் ஆகுது, ஏதாவது ஒண்ணு யோசிச்சியாடா? டேய் இப்பெல்லாம் அவனு எனக்கு எப்படா தெரியும்? எனக்கு முன்னாடியே உள்ளுக்குள்ள வேணான்னு தோணுச்சு. சரி என்னதான் நடக்குதுன்னு போய் பாப்போம் போனேன், அதே மாதிரி நடந்துருச்சு. எந்த படுபாவி பண்ணானோ தெரியலடா, இப்ப கடைசியில பழி நம்ம மேல வந்து விழுந்துச்சேடா. ஏப்பா என்னப்பா நாங்க பாட்டுக்கு புலம்பி இருக்க, நீ ஓன் பாட்டுக்கு யோசிச்சுக்க இருக்க, என்னடா? இல்ல இதை எழுதி வச்சது யாரா இருக்கும்னு யோசிக்கிறேன். எவனோ நமக்கு வேண்டாதவனாதான்டா இருக்கும். அந்த வேண்டாதவன் யாரு? இது எழுதினதுனாலதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்போ பிரச்சனை ஆகணும் தானே எழுதிருக்கானுங்க. ஏமாப்ல ஒருவேளை கரஸ் வீட்டுல நம்மள சரியா அடிக்க முடியலன்னு மறுபடியும் அடிக்கிறதுக்காக ஆள் கிடைச்சத வேணும்னு எழுதி போட்டுருப்பானோ? சேச்சா, அவன் அவ்வளவு கேவலமானவன்லாம் இல்லடா. அதுவும் அருணி அசிங்கப்படுறத அவன் விரும்ப மாட்டான். இது யாரும் நம்மளும் ஆல்கேட்ஸும் மோதணும்னு நினைக்கிறாங்க. யாரா இருக்கும்? டேய் என்ன ஏன்டா பாக்குற? இல்ல கல்லனை நம்பினாலும் குள்ளனை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதான். டேய் இன்னைக்கு நீ தான்டா சொன்ன அந்த செவுத்துல என்னால எழுதவே முடியாதுன்னு. அவ்வளவு ஹைட்ரா அந்த செவுரு. கரெக்ட். டேய் இது என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க நேரமா? கொஞ்சம் சீரியஸா இருங்கடா. மாப்பிள்ள இதுக்கு மேல முடியாதுடா. உடனே இந்த காரியத்தை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சானும்டா. கரெக்ட். இது இன்னும் பெரிய பிரச்சனையாகும் தோணுது எனக்கு. நம்ம சுல்லா மேல தான்டா டவுட்டாவே இருக்கு. வெரி குட். தேங்க்ஸ் மாமா. டேய் நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு. இப்ப அவங்கிட்ட வாங்கினது பத்தாது, நீ என்கிட்டயே வாங்க போறப்ப. மாப்பிள்ள இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள ஒரு கொலை விழுகிறதுக்குள்ள அவன் யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சானும்டா. கண்டுபிடிக்கிறேன். இத பண்ணவன் யாருன்னு உடனே கண்டுபிடிக்கிறேன்.